தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு ஆழ்ந்த இரங்கல். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு செப்டம்பர் 12, 2024 அன்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளரான தோழர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு தனது ஆழ்ந்த துயரத்தை தெரிவித்துக் கொண்டது. புது தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடுமையான நுரையீரல் நோய் தொற்றிற்கு எதிராக போராடிய அவர் காலமானார். அவருக்கு வயது 72. சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைசிறந்த தலைவர்களில் ஒருவராகவும் இடதுசாரி இயக்கத்தின் சிறந்த தலைவராகவும் மக்கள் அறிந்த மார்க்சிய சித்தாந்தவாதியாகவும் இருந்தார். அவர் தனது இளங்கலை மற்றும் முதுகலை பொருளாதார பட்டங்களில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற சிறந்த மாணவர் ஆவார். 1974 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து இந்திய மாணவர் சங்கத்தின் தலைவரானார். 2 ஆண்டுகளுக்குள் 3 முறை JNU மாணவர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984 முதல் 1986 வரை இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய தலைவராக இருந்து மாணவர் சங்கத்தினை அகில இந்திய சக்தியாக உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தார். சீதாராம் யெச்சூரி 1975 ஆண்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார். தனது அரசியல் செயல்பாடுகளுக்காக நெருக்கடி நிலையின் போது கைது செய்யப்பட்டார். 1985 நடைபெற்ற 12வது கட்சி காங்கிரஸில் கட்சியின் மத்திய குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி வரை செயல்பட்டு வந்தார். 1989 மத்திய செயற்குழுவிற்கும் 1992 நடைபெற்ற கட்சியின் 14வது காங்கிரஸில் அரசியல் தலைமை குழுவிற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2015 நடைபெற்ற 21வது கட்சி காங்கிரஸில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி மூச்சு வரை அப்பதவியில் தொடர்ந்தார். கட்சி மையத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியின் தலைமை குழுவின் ஒரு பகுதியாக கட்சியின் அரசியல் நிலைப்பாடுகளை வகுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். தத்துவத்துறையில் சீதாராம் தனித்துவமான பங்கை வகித்தார். சோசலிசம் எதிர்கொண்ட பின்னடைவுகளை தொடர்ந்து கட்சியின் கருத்தியல் நிலைப்பாடுகளை உருவாக்கிய 14வது காங்கிரஸில் சில கருத்தியல் பிரச்சினைகள் குறித்த தீர்மானத்தை கட்சி ஏற்றுக்கொண்டது. இந்த தீர்மானத்தை தோழர் சீதாராம் காங்கிரஸில் சமர்ப்பித்தார். அதன் பிறகு 2012 நடைபெற்ற கட்சியின் 20வது காங்கிரஸில் ஏற்றுக்கொண்ட கருத்தியல் நிலைப்பாடுகளை புதுப்பித்த தீர்மானத்தை முன்மொழிந்த முக்கியமானவராக இருந்தார். மத்திய குழுவின் சர்வதேச துறையின் தலைவராக கம்யூனிஸ்ட் மற்றும் முற்போக்கு சக்திகளின் பல்வேறு சர்வதேச மன்றங்களில் பங்கேற்று சோசலிச நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்தினார். ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கங்களுடன் ஒருமைப்பாட்டை வளர்த்தார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியின் வார இதழான பீப்பிள்ஸ் டெமோக்ரசியின் ஆசிரியராக இருந்தார். அவர் ஒரு திறன் மிக்க எழுத்தாளர். தத்துவத்துறையில் அவரது மற்றொரு முக்கிய பங்களிப்பு இந்துத்துவா பற்றிய அவரது விமர்சனம் ஆகும். அவர் எழுதிய இந்து ராஷ்டிரா என்றால் என்ன மற்றும் வகுப்புவாதம் எதிர் மதச்சார்பின்மை ஆகிய புத்தகங்களில் அந்த விமர்சனங்கள் வெளிப்பட்டன. 2005 முதல் 2017 வரை 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குழுவின் தலைவராக பணியாற்றி சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 2017 சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்காக விருது பெற்றார். அண்மைய காலத்தில் மதச்சார்பற்ற எதிர்க்கட்சிகளின் பரந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கு சீதாராம் யெச்சூரி தனது நேரத்தையும் ஆற்றலையும் அர்ப்பணித்தார். இது இந்தியா பிளாக் வடிவத்தை எடுத்தது. ஐக்கிய முன்னணி அரசாங்கம் மற்றும் பின்னர் UPA அரசாங்கம் ஆகிய 2 காலகட்டங்களிலும் இந்த கூட்டணிகளை ஆதரித்த வாதங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்வைப்பவராக சீதாராம் இருந்தார். அவரது இனிமையான குணம் காரணமாக அரசியலின் அனைத்து பிரிவுகளிலும் மற்றும் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் அவருக்கு பரந்த நண்பர்கள் வட்டம் இருந்தது. அவரது அரசியல் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்புக்காக அனைவராலும் மதிக்கப்பட்டார். இந்திய தேசிய அரசியலில் இந்த முக்கியமான தருணத்தில் சீதாராம் யெச்சூரியின் அகால மரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பேரிடியாகும். இடதுசாரி, ஜனநாயக மற்றும் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு ஒரு பெரும் இழப்பாகும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு
நமது அன்புக்குரிய தோழருக்கு மரியாதை செலுத்துகிறது. அவரது நினைவாக செங்கொடியை அரை கம்பத்தில் ஏற்றுகிறது. சுரண்டலற்ற சமூகத்திற்கான போராட்டத்தை முன்னெடுத்து கடினமாக உழைக்கவும் ஒருங்கிணைந்து நிற்கவும் கட்சி அணிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு அழைக்கிறது. இதுவே அவருக்கு செலுத்தக்கூடிய சிறந்த அஞ்சலியாகும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழுவின் சார்பில் அவரது இணையர் சீமா, மகள் அகிலா, மகன் டானிஷ், சகோதரர் சங்கர் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. உழைக்கும் மக்களின் விடுதலைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த நமது அன்பிற்கினிய தோழருக்கு ஆசுரன் தமிழ் செய்திகள் சார்பாக அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரது தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பு இந்திய அரசியலில் நீண்ட நாட்கள் நினைவு கூறப்படும், ஏனெனில் அவர் நாட்டின் சமூக நீதிக்கு உழைத்தார். இந்த வீடியோ உங்கள் ஆர்வத்தை கவர்ந்தால் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். எங்கள் உள்ளடக்கத்தை தம்ஸ் அப் மூலம் பாராட்டவும், அனுபவத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும்.